விஜயநகர சாம்ராஜ்யத்தில் நல்லதோர் காலை நேரம் அறிவாளியான தெனாலிராமன் கவிதை வெடித்துக் கொண்டே சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நன்மையும் செல்வமும் வந்து சேருமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே. சுந்தரி சுவாமி, ஒரு புது பானை வாங்கிட்டு வாங்களேன். என்ன இப்படி சொல்ற? நான் ரொம்ப பெரிய ஆளு, ஒரு பெரிய கவிஞன் வேற. இப்ப நீயே எனக்கு சொல்லு, நான் கடைக்கு போய் மண்பானை வாங்கினா நல்லாவா இருக்கும்? வாங்க வாங்க, பானையோ பானை வாங்கிட்டு போங்க. பெரிய பானை, சின்ன பானை, குண்டு பானை, ஒல்லி பானை, நீளப்பானை, அகலப்பானை. வாங்க வாங்க, பானையோ பானை வாங்கிட்டு போங்க. வாங்க ஐயா, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு நல்லதா ஒரு மண்பானை இருந்தா கொடு. ஏன் சுந்தரி மறுபடியும் பானையை உடைச்சிடுச்சா? ஆமா, என்னத்தன்னு உனக்கு சொல்லுவேன். அது சரி, இந்த இனிமையான குரல் யாரோடது? இதுக்கு சொந்தக்காரி அட்டக்குறி மௌலா. அவ கவிதை எழுதிக்கிட்டு இருக்கா, ராமாயணத்தை பத்தின கவிதை. அவ இப்படி கவிதை எழுதுறது உங்களுக்கு தொல்லையா இருக்கா? தொல்லையா? எனக்கா? இல்ல, கொஞ்சம் வினோதமா இருக்கு. ஒரு குயவ பெண் கவிதை எழுதுறாளா? ராஜகுரு, நீங்களோ பெரிய அறிவாளி, அதோட கவிஞரும் கூட. நான் உங்க முன்னால ஒரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதைக்கு பொருளும் கிடைச்சாச்சு. ஒரு பொண்ணு கவிதை படிக்கிறதா நான் கேட்டேன். ரொம்ப அருமையான கவிதை அது. தெனாலிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராமனா? அவனும் அவள் கவிதையை கேட்டானா? ஆமா, அவரும் அந்த கவிதையை கேட்டாரு. ரொம்ப ஆச்சரியப்பட்டும் போயிட்டாரு. பொறாமையும் பட்டானா? ஆமா. நெருப்பு மூட்டக்கூடிய விஷயம் அல்லவா இது? யார் அது? ஒரு பெண் வந்திருக்கிறாள். உங்கள் முன்னால் தன் கவிதையை படித்து காட்ட விரும்புகிறாள். கவிதையா? உடனே வர சொல். முன்னே வா கன்னி பெண்ணே. ராஜாவுக்கு ராஜாவே, என் பெயர் அட்டக்குறி மௌலா. நான் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். சபையில் அதை படித்துக் காட்ட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது என் பாக்கியம். எதை பற்றிய கவிதை பெண்ணே? ராமாயணத்தை பொருளாக கொண்டு எழுதிய கவிதைகள். ரொம்ப சந்தோஷம். இன்று மாலையில் அதை நீ படிக்கலாம். மிக்க நன்றி மகாராஜா. மிகவும் அருமையாக இருக்கும் இல்லையா ராமா? இருக்கும் மகாராஜா. நான் சென்று வருகிறேன். சென்று வா. கஷ்டகாலம். ஒரு பொண்ணு அருமையா கவிதை எழுதுறாளாம், அதுவும் மண்பாண்ட தொழிலாளியோட பொண்ணு. நல்ல நயமான கவிதையா? கவிதையில ரொம்ப கஷ்டமானதுதான் இந்த நயம். நீ என்ன கேட்டா நான் ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவேன், கவிதைகளுக்கு சக்கரவர்த்தியே நீதானே. நீ இல்லைன்னா கவிதையே இல்ல. நீயும் இந்த கவிதையை இரட்டையர்கள், அதாவது இப்படி. இந்த ரெண்டுல நான் எது? தமாஷா பேசுற, ஆனா உன் பதவி தமாஷா போகாம இருக்கிறதுக்கு கவனமா இருக்கிறது நல்லது. நான் அந்த கவிதை கேட்க ஆசைப்படுறேன். ராஜகுரு, நான் என் கவிதையில இன்னும் 4 வரி எழுதியிருக்கேன். ராஜகுரு, நீங்க ஒரு பெரிய மகான். உங்கள் பேச்சோ. ராமன் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பொறாமப்படுறான் டிங்கிரி. தாம இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தணும். அவனுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அறகுற கவிஞனை தட்டி எழுப்பி விடணும். அப்ப அவனும் ஏதாவது செய்ய பாப்பா. அதனால ராஜாவுக்கு அவன் மேல கோபம் வந்துரும். அதுக்கப்புறம் அவன் எனக்கு முன்னாடி நிக்க முடியாது. எல்லாரும் அட்டக்குறி மௌலாவை ரொம்ப பெரிய கவின்னு பேசிக்கிறாங்க. உண்மையாதான் மட்டும்தான் கவிங்கிற காலம் மலையேறி போயிடுச்சு. அப்படின்னா இனிமே தெனாலிராமன் கதை அவ்வளவுதானா? அவர் ராமனை விட ரொம்ப படிச்சவ, ராமனை விட பெரிய அறிவாளியும் கூட. அவர் ராமனை விட அதி புத்திசாலியா? ராமனோட புத்திசாலியா? யாருக்கு பாக்கலாமே. சரி, இப்பொழுது உனது கவிதையை படிக்கலாம் பெண்ணே. சற்று நில்லுங்கள் மகாராஜா. நான் என் கவிதையை முதலில் படிக்க அனுமதி கோருகிறேன். வினோதமான ஆசையாக இருக்கிறதே ராமா. சரி, அனுமதி தருகிறேன். படி. மிக்க நன்றி மகாராஜா.
இது ஒரு புது கவிதை. ஒரு பெண் இருந்தாள், அவள் சுபாவத்தில் பூனை. அவள் கவிதை இருக்க வேண்டிய இடமோ மண்பானை. முயற்சியை கைவிடவில்லை, அவளாக நினைத்தாள் ராணி. ஆனால் கவிதை எழுதும் போது அவள் நினைவுக்கு வந்தவள் பூனி. தெனாலி, நீ பெரிய குறும்புக்காரன். இப்பொழுது நீ படி அட்டக்குறி. அவள் போய்விட்டாள் மகாராஜா. போய்விட்டாளா? அவளுக்கு கோபம் வந்து விட்டதா? மகாராஜா, தெனாலிராமனுக்கு உள்ளுக்குள் அட்டக்குறி மீது பொறாமை. அதனால்தான் தன் கவிதையை முதலில் படித்தான். இப்படிப்பட்ட விதூஷகன் உங்கள் தர்பாரில் இருக்கலாமா? போயும் போயும் ஒரு பெண்ணிடம் பொறாமையா? எனக்கு எதுவும் புரியவில்லையே. நீ செஞ்சது சரிதான் தெனாலிராமா. ஆனா கத்தி இன்னும் தலை மேலதான் தொங்கிட்டு இருக்கு. அவ எழுதின கவிதைய பத்தி எல்லாரும் ரொம்ப பிரமாதமா பேசிக்கிறாங்களே. அவளால எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தெனாலிராமன் ஏன் இப்படி செஞ்சாரு? ஆட்டக்குறி, இந்த ஒரு பொற்காசு. இதுக்கு பதிலா நீ என்ன தருவ? இந்த பறவையா இல்ல நாயா? உனக்கு தேவை இதுதான். கூடாது மகாகவி ராமனே, நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் அதற்காக பணம் வாங்க மாட்டேன். அந்த பெண்ணின் வார்த்தைகளுக்கு மற்றும் ஒரு அர்த்தமும் கூறலாம். நான் உனக்கு அம்மா. நான் உனக்கு அம்மா. அப்பொழுது தெனாலிக்கு தன்னை ஈன்ற தாயின் நினைவு வந்தது. குழந்தை பருவத்தில் அம்மாவிடம் செய்த குறும்புகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அவனுக்கு கவிதைகளிலிருந்து கிடைத்தது அறிவு, சுதந்திரம், சுயமரியாதை, ஆனந்தம். இவை அனைத்தும் நினைவுக்கு வந்தன. நான் உன் மனச புண்படுத்திட்டேன். அட்டக்குறி, நான் சொல்ற ஒரு விஷயத்தை கேப்பியா? என்ன விஷயம் சொல்லுங்க. தயவு செஞ்சு அரசவைக்கு வந்து உன் கவிதைய படிச்சு காட்டு. பிறகு தெனாலிராமன் மகாராஜாவிடம் கவிதை படிக்க அந்த பெண்ணிற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர வேண்டினார். மகாராஜாவும் சம்மதம் அளித்தார். என்ன ஆனாலும் சரி, இவன் தன் கவிதையை படிக்காம விட மாட்டா. எனக்கு நான் என் கவிதையை எழுதி முடிச்சுட்டேன். ராஜகுருவே, நீங்கள் மகான். சூரிய குலத்தில் உதித்த சுடரொளியாம், பாரெங்கும் புகழ் வாய்ந்த இந்த கவிதையில உப்பு சப்பே இல்லையே. ராமன் என்ற பெயர் கொண்ட அறிவொளியாம். இந்த கவிதையை நான் ராஜகுருவே, கேட்கிறது? அமைதியாக இருங்கள். இந்த பெண்ணின் கவிதையை குறுக்கீடு இல்லாமல் கேட்க விரும்புகிறேன். ராவணன். இப்படியாக அட்டக்குரி மௌலா அவள் எழுதிய கவிதையை படித்தாள். கேட்டவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். தெனாலி, இந்த பெண்ணின் கவிதை எப்படி இருக்கின்றது? அவள் மீது உனக்கு பொறாமைதானே? பொறாமை இருந்தது. ஆனால் நான் அவளை இனிமேல் கேலி செய்ய மாட்டேன். நான் ஒரு கவிதான். இவளோ அனைவரையும் மிஞ்சிய கவி. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பெண்ணே, நான் உனக்கு வெகுமதி அளிக்கின்றேன். இந்த பொற்கிழியை எடுத்துக்கொள். நீ மேலும் மேலும் கவிதைகள் எழுதி அரச சபையில் வந்து படித்து காட்ட வேண்டும். மகாராஜா, இவளுக்கு கவிதையை எழுத தெரியாது. இவளை பற்றி எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். எனக்கு கவிதை வேண்டும், கவிதை. ஆகவே ராஜகுருவே, நீங்கள் பெரிய மகான். உங்கள் பேச்சு குதிரை லகான். டிங்கிரி, நிறுத்து. உங்கள் முன்னான் துரும்பு, நீங்கள் உயர்ந்து நிற்கும் கரும்பு. டிங்கிரி, நிறுத்து. நீங்கள் தூங்கினால் விடுவதோ குரட்டை. மகான் ராஜகுரு. இதிலிருந்து தெனாலிராமன் அட்டக்குரி மௌலா தன்னை விட பெரிய கவி என்று புரிந்து கொண்டார். எல்லோருக்கும் வணக்கம்.